அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். திருவடிகளை பற்றி கொள்வதுதான் கலியுகத்தின் மீட்புக்கு ஒரே வழி. அந்த உயர்ந்த வரத்தை பக்தர்களுக்கு அருள வேண்டி தன் திருவடியை தூக்கி நடனமாடிய நடராஜ திருவுருவ அவதாரம் நிகழ்ந்த வரலாற்றை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி திருமஞ்சன உற்சவம் முதலில் பதஞ்சலி முனிவரால் தொடங்கப்பட்டது என்கின்றன புராணங்கள். பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனின் அவதாரம். ஒருமுறை திருமால் பார்க்கடலில் சயனம் கொண்டிருந்த போது கண்கள் மூடியிருந்த நிலையில் தன் மலர் போன்ற உதடுகளை விரித்து புன்னகை செய்தார். திருமாலே மனமகிழ்ந்து புன்னகை செய்யும் அந்த திருட்காட்சி என்னவாக இருக்கும் என்று ஆதிசேஷனுக்கு தோன்ற அதை அவர் பெருமாளிடம் கேட்டார். திருவடிகளை பற்றி கொள்வதுதான் கலியுகத்தில் மீட்புக்கு ஒரே வழி. பிற யுகங்களில் யாகங்களும் தவங்களும் அளித்த பலன் இந்த கலியுகத்தில் திருவடியை தியானிப்பவர்களுக்கு கிடைக்கும். அப்படியான அந்த உயர்ந்த வரத்தை இறைவன் பக்தர்களுக்கு எளிமையாக அருள வேண்டும் என்னும் திருவுரத்தோடு செய்த அவதாரமே திருவடியை தூக்கி நடனமாடிய நடராஜ திருவுருவம். இறைவனின் திரு நடனம் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதை காண நமக்கு அவன் அருள் வேண்டும். அதை அடையும் வழி தவமும் வழிபாடுமே. சிவபெருமானின் திரு நடனத்தை காண விரும்பிய ஆதிசேஷன் தவம் செய்தார். அவரின் தவத்தில் மயங்கிய ஈசன் அவர் முன்பாக பிரம்மாவின் வடிவில் தோன்றினார். பிரம்மா, நமக்கு சாகா வரம் அளிக்க இயலாது, முக்தி நிலையை அருள முடியாது. பிரம்மாவிடம் தவம் செய்து வரம் பெற்ற அசுரர்கள் எல்லாம் இந்த உலக சுகங்களையே வரங்களாக கேட்டு பெற்றனர். உயர்ந்த லட்சியமாகிய சிவபதம் விரும்புபவர்கள் சிவனையே தியானிக்க வேண்டும். தவத்தினாலும் பக்தியினாலும் கிடைக்கும் உலக சுகங்களில் தன் மதிமயங்காது இறைவனை தியானிக்க வேண்டும். இல்லையென்றால் தன் பக்தியினை இழந்து தம் லட்சத்திலிருந்து வழுவ நேரிடும் என்று நினைத்த ஆதிசேஷன் தன் லட்சியத்தில் உறுதியாக இருந்தார். தன்முன் தோன்றிய பிரம்மாவிடம், தங்களிடம் நான் வேண்டுவது எதுவும் இல்லை, எனவே நீங்கள் போகலாம் என்று சொல்லி தன் தவத்தினை தொடர்ந்தார். எண்ணியர் எண்ணியாங்கி எய்துவர் என்பது போல ஆதிசேஷனின் மன உறுதியை கண்ட ஈசன் அவருக்கு தன் சுய வடிவில் காட்சி கொடுத்தார். அப்போது ஆதிசேஷன், நான் தங்கள் திருநடனம் காண விரும்புகிறேன் என்று கேட்க, அதற்கு சிவபெருமான் சிதம்பரம் தலத்துக்கு வா என்று சொல்லி மறைந்தார். நடராஜர் திருநடனம் புரியும் சபைகள் 5. அதில் முதலாவது சிதம்பரம். இங்குதான் இறைவன் தன் எல்லையில்லா பெருநடனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆதிசேஷன் நடன காட்சியை பெற மனித வடிவம் எடுத்து வந்தார். ஆதிசேஷன் அப்படியே திருநடனம் காண விரும்பியிருக்கலாம். ஆனால் மனிதராக பிறப்பெடுத்தவர்கள் திருநடனத்தை கண்ட பின்பு எப்படி சிவநிலைக்கு உயர்வார்கள் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தவே அவர் மனிதராக பிறப்பெடுக்கிறார். மேலும் சிவனின் தூக்கிய திருவடி நடராஜ வடிவத்தின் சிறப்பு. தேவர்களும் காண்பதற்கு அரிய அந்த திருவடியை ஈசன் இங்கு எளிமையாக பக்தர்களுக்கு தன் திருநடனத்தின் மூலம் காட்சியருளி அவர்களை சிவபதம் அடைய வழிகாட்டுகிறார். தமிழகத்திலிருந்து பிறந்த கலை பரதம். அதன் ஆதர்ச வடிவம் நடராஜ பெருமான் திருவடிவம். நடமாடும் ஈசனின் இந்த திருவடிவம் தமிழக கோயில்களில் மட்டுமே பெரும்பாலும் காணப்படுகிறது. ஆடல் கலையின் நாயகனாம் ஈசனிடம் பிறந்த அந்த கலையை பெற்று மக்களுக்கு அருளினார் பதஞ்சலி என்கின்றன புராணங்கள். பதஞ்சலி முனிவரே ஈசனுக்கு உகந்த ஆனி உத்திர நட்சத்திர தினத்தில் அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தி மகிழ்ந்தார். அதன்பின் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஆனி திருமஞ்சன வைபவம் நடைபெற்று வருகிறது. ஆனி திருமஞ்சனத்தை காண்பதன் மூலம் பிறவி பிணி தீரும் என்றும் இந்த உலகில் தொல்லையில்லாத பெருவாழ்வு கிடைக்கும் என்றும் ஞான நூல்கள் கூறுகின்றன. இந்த ஆனி உத்தர நாளில்தான் சிவபெருமான் நமக்கெல்லாம் திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகருக்கு குருந்தை மரத்தடியில் உபதேசம் செய்தார். இந்த ஆனி திருமஞ்சன நாளின் வைகறை பொழுதில் உபதேச காட்சி விழா நடத்தப்படுகிறது.
ஆவுடையார் கோயிலில் இந்த ஆனி திருமஞ்சன விழா முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மாணிக்க வாசகர் இந்த நாளில் வெள்ளித்தேரில் மாட வீதி உலா வந்து அருள் பாலிக்கிறார். ஆனி திருமஞ்சனம் நாளில் மாணிக்க வாசக பெருமான் அருளிய சிவபுராணத்தை பாராயணம் செய்ய சகல நன்மைகளையும் சிவபெருமான் நல்லருளால் பெறலாம். இப்போ இந்த பதிவின் மூலம் சிவபதம் என்ற உயர்ந்த வரத்தை பக்தர்களுக்கு அருள வேண்டி திருவடியை தூக்கி நடனமாடிய நடராஜ திருவுருவ அவதாரம் நிகழ்ந்த வரலாற்றை நம்ம எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.